Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போறோம். இப்போ நாம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இத அப்பப்போ செஞ்சு கொடுக்க சொல்லியும் கேட்பாங்க. வாங்க புடலங்காவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு நான் ஒரு புடலங்காய் எடுத்துருக்கேன். முதல்ல இந்த புடலங்காய் மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, அந்த தோலை முதல்ல நம்ம வந்து நல்லா கத்தியில் வச்சு சுரண்டி எடுத்துடலாம். மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா புடலங்காவை ரவுண்டாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணால் போதும். இது போல் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த விதைகளை வந்து நம்ம கத்தியில் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதே போல் எல்லாத்தையுமே நம்ம நடுவில் இருக்கிற விதை ஃபுல்லாக எடுத்துட்டு ரவுண்டாக நமக்கு மேலே இருக்கிற புடலங்காய் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புடலங்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீட்டாகவும் இந்த சைஸ்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கடலை மாவு சேர்த்துடுறேன். 1 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவை எடுத்தோம்னா இந்த மாதிரி கீழே விழணும். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சா கரெக்டாக இருக்கும். மாவில் போட்டு புடலங்காவை புரட்டி எடுத்து எண்ணெயில் போகிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடேற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து எடுத்துருக்கிற இந்த புடலங்காவை நம்ம மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டான பதத்தில் வெந்து வரும். உங்களுக்கு நல்லா சில்லி போல் கலர்ஃபுல்லாக வரணுன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம். நல்லா வேகணும் புடலங்காய் வந்து, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி கொடுக்கணும். ஒரே பக்கம் விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் மட்டுமே கலர் வந்திருக்கும், இன்னொரு பக்கம் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுன்னு வந்திருக்கு. பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், புடலங்காய் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நான் இது செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் புடலங்காவை வச்சு இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.